ஹலோ, என்னடி ஆச்சு? டீட்டெயில்ஸ்லாம் நாளைக்கு வந்துடும்டி. நாளைக்கு நம்பர் கண்டிப்பாக அனுப்பிடுறேன், ஓகேவா? வந்தோன்னே அனுப்பிடுவல்ல? ஏய், நாளைக்கு வந்துடும்டி, டீட்டெயில்ஸை கண்டிப்பாக அனுப்பிடுறேன். ஏய் அஞ்சனா, இதெல்லாம் கண்டிப்பாக தேவையா? யோசிச்சுக்கோ. இங்கே பாரு, நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு தான். இல்லை, எனக்கு என்னமோ இது தேவையில்லாத வேலைன்னு தோணுது. நீ ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்ன மச்சான், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன்டா. என்னடா சொல்ற? உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா இல்லையா? எங்கடா? டேய், நீ என்ன பேசுன அவகிட்ட? ஏய், நான் அவட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா. எல்லாத்தையும்னா எல்லாத்தையும் தான். என்னோட பழைய லவ் பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனிமே மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சொன்னது நல்ல விஷயம்தான், ஆனா அதை அவ எப்படி எடுத்துக்கிட்டா? யாருக்குடா தெரியும்? நான் உண்மையாக தான் சொன்னேன், அவ்வளோதான். சரிடா, நீ அவகிட்ட அவளை எவ்வளோ லவ் பண்றேன்னு சொன்னியா? ஓ, அது நான் சொல்லி தான் அவ தெரிஞ்சுக்கணுமா? இவ்வளோ நாள் என் கூட இருந்தாலே இதுல அவளுக்கு தெரியாதா? இருந்தாலும் நீ சொல்றா, உன் பழைய லவர் பத்தி அவ்வளோ பேசிட்டு அவளை பத்தி நீ எதுவுமே சொல்லுனா எப்படிரா? இப்போ என்ன, நான் அவளை லவ் பண்ணுறத அவகிட்டே சொல்லும், அப்படி தானே? அதே தான், மறைச்சு மறைச்சு வச்சு என்ன பண்ண போற? மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடு. சரி, நான் பேசுகிறேன், நீ ஃபோனை வை. சரிடா மச்சான், பார்த்துக்கோ. ஏன்னா கால் பண்ணியிருந்த? அது சும்மா அது அது மனசுல தான் உன்கிட்ட பேசலான்னு. அதெல்லாம் பேசிட்டியே. அது அவளை பற்றி. இப்போ பேச போகிறது உன்னை பற்றி. என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்கு? அது எப்படி இல்லாமல் போவோம்? இல்லை, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். உனக்கு ஒரு பாஸ்ட் லவ் இருக்கலாம், ஆனால் எனக்கு அது இருக்கக்கூடாதுல்ல? நடி போங்க, இது கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருக்கேன். அதே ரீசன் நான் எனக்கு எது உன்கிட்ட சொல்லி காமிச்சிருக்கேனா? என்னடி நியாயம் இதெல்லாம்?
இங்க பாரு, நான் முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணது உண்மைதான். அவதான் என் உலகம்னு இருந்ததும் உண்மைதான். இதுவே வேற எந்த பொண்ணையும் லவ் பண்ண முடியாது நினைச்சிட்டு இருந்ததும் உண்மைதான். அவளுக்கு வேற யாருக்கூடயும் கல்யாணம் போகுது. நான் சூசைட் கூட அட்டென்ட் பண்ணி இது கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ. அவன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சதும் செத்து போயிட்டேன். செத்துட்டேன். திரும்ப என்னோட உயிர் எனக்கு கிடைக்காது நினைக்கும் போது நீ என்னோட வாழ்க்கையில வந்த. என்னோட உயிரை திரும்ப கொண்டு வந்த. இதோட லைஃப் முடிச்சதுன்னு நினைக்கும் போது இல்ல இது இன்னும் முடியல, இன்னும் இருக்கு நினைக்க வச்சதெல்லாம் நீதான். என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல நான் தமிழ மறந்து இவ்வளவு நல்லா சந்தோஷமா இருக்கேன். ஸ்டில் என்னால நம்ப முடியல. இதுல உனக்கு புரிய வேணாம். திஸ் இஸ் மேஜிக் டேவிட். நமக்குள்ள இருந்தது ஏதோ மேஜிக். அதனாலதான் 2 வருஷம் நமக்குள்ள இவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அப்பதான் நான் புரிச்சுக்கிட்டேன் என்னோட வாழ்க்கைக்கு நீ எவ்வளவு தேவை. அவளை விட ஒருத்தியை நான் அதிகமா லவ் பண்ணிருக்கேன்னா அது நீ மட்டும்தான். இப்ப நீ என்ன விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போது நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலடி. இப்படிதான் நடக்குன்னு கடவுள் நினைச்சிருந்தா யாரு என்ன பண்ண முடியும்? உன்னடா தடுக்கலாம் போறதில்ல. நீ போறா போலாம், அது உன்னோட இஷ்டம். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. அது என்னடா வந்து அது வந்து ஹலோ. ஹலோ. ஹே, அந்த தமிழ் நம்பர் கிடைச்சிச்சுடி. உடனே அனுப்பிவிடு. சரி, என்னமோ பண்ண.
ஹலோ, நான் அஞ்சனா பேசுகிறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லை, தமிழுங்கிறது ஓ, தமிழுக்கு கால் பண்ணியிருந்தீங்களா? அவங்க இந்த வீட்டில் குடியிருந்தாங்க, ஆனால் இப்போ வெக்கேட் பண்ணிட்டாங்களே. ஓ அப்படியா? எப்போ வெக்கேட் பண்ணாங்க? அது ஒரு 6-7 மாதம் இருக்குமே. அவங்களோட காண்டாக்ட் கொஞ்சம் கிடைக்குமா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு கூப்பிடுறேன். ஆமாம், நீங்கள்? நான் அவங்களோட ஃப்ரெண்டு. சரி, நீங்கள் கேட்டுட்டு கூப்பிடுங்க, கண்டிப்பாக கூப்பிடுங்க. சரி, ஓகே. ஓகே, பாய். அஞ்சனா, ஹலோ. ஏங்க, அந்த தமிழ் பொண்ணை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கல்ல, அது கிடைச்சிட்டுங்க. ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்கள் யாரு? நான் அஞ்சனாவோட ஃப்ரெண்டு தான். இல்லை, அவங்க தான் கால் பண்ணி தமிழோட காண்டாக்ட் வேணும்னு கேட்டாங்க. என்கிட்ட சொல்லுங்க, நான் அவகிட்ட சொல்லிடுறேன். இல்லைங்க, அது சேடான நியூஸ் தான். அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டோம், தமிழ் இறந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? பாவங்க, விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சூசைட் பண்ணிக்கிட்டு நல்ல பொண்ணு. எங்களாலே நம்ப முடியல. இறந்து 3 மாசம் தான். உயிரே உனையே கேட்குது, மனமே உடலை வாட்டுது, மொழியே நின்று போனது, வழியே தடுமாறி போனது, நெஞ்சிலே உன் தொடரட்டும் இந்த வேதனை படலம், நினைத்ததை விட நேர்ந்தது கடினம். ஹலோ, ஹலோ, ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அதான் சொன்னேனேம்மா, இப்போ கால் பண்ணி. இப்போ கால் பண்ணி? இல்லை, நான் அட்டன் பண்ணல. ஓ சாரிம்மா, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் அட்டன் பண்ணாரு. ஃப்ரெண்டா? ஹலோ, இருக்கீங்களா? சரி சரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். தொடரட்டும் இந்த வேதனை படலம், நினைத்ததை விட நேர்ந்தது கடினம், ஒரு மனதினில் பரவுது துயரம், நான் வாடினேன், முடிந்தது அந்த பூ அதன் காலம், வேரடியினில் உரமென வாழும், உயிர் எங்கிட வாசனை தூவும் அவள் வாசமே.
வாசு ஏய் சாரிடா, நான் கேட்ட தப்புதான்டா, ஏஞ்சிருடா, சாரிடா வாசு, சாரிடா உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு. ப்ளீஸ் டா மன்னிச்சிருடா, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடா. அவன் இறந்துட்டான், ஸோ அதனாலதான் என்ன மன்னிச்சியா? அப்படிலாம் இல்ல வாசு, நான் ஜஸ்ட் அவகிட்ட பேசலாம் தான் நினைச்சேன். ஆனா இப்படிலாம் ஆகும்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கலடா. இதுல இருந்து நான் எப்படி வீட்டு வர போறேன் தெரியல. இங்க பாரு உன் கூட நான் இருக்கேன், உன்னால இதை கண்டிப்பா தாங்க முடியும். அவன் இறந்து போயிட்டாடி. அழாத வாசு, ப்ளீஸ் சொல்றத கேளு. இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம்ல. அவன் எது சந்தோஷமா இருக்காரு நினைச்சிட்டு நானே பார்த்துட்டு போயிருப்பேன்ல. இனி என் வாழ்க்கை பூரா இதோட நான் வாழணும். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இங்க பாரு வாசு, இங்க பாரு, இங்க பாரு. எல்லாத்தையும் மறந்துரு, நம்ம முன்ன மாதிரி சந்தோஷமா இருப்போம். சண்டை போட்டும் போடாமோ உனக்கு நான் இருக்கேன். அங்க நடந்த எதுவுமே நீ காரணம் கிடையாது. உன்னை நீ ப்ளேம் பண்ணிக்காத.